ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெயில் காலம் வந்து தொடங்கிடுச்சு. இப்போவே வந்து வெயில் வந்து அதிகமாக இருக்குது. வெயில் அதிகமாக இருக்கிற டைமில் நாம் செடிங்களுக்கு திட உரம் கொடுக்கறது பதிலாக நீர் உரமாக வந்து நாம் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது செடிகள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேர்க்கடலையை வச்சு ஒரு கரைசல் வந்து தயாரித்து செடிங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். நாம் மாடி தோட்டம் வச்சுருந்தா கண்டிப்பாக செடிங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை 10 நாளைக்கு ஒரு முறையோ இந்த புண்ணாக்கு கரைசல் வந்து நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு வருவோம். அப்போ தான் செடிகளோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு வந்து இந்த புண்ணாக்குலாம் கிடைக்கல அப்படின்னா இந்த கரைசல் வந்து நம்ம கொடுக்கலாம். இதுக்கு வந்து தேவைப்படுறது என்னென்னா, ஒரு கைப்பிடி வேர்க்கடலை இருந்தால் போதும். நல்ல வேர்க்கடலையாக இல்லைன்னா கூட ஒரு மாதிரி கருப்பு கலரில் சொத்தை அந்த மாதிரி வேர்க்கடலையாக கூட எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நைட்டு வந்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுடுங்க. நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் அந்த ஊறின தண்ணியோடு சேர்த்து அந்த வேர்க்கடலையை நல்லா அரைச்சிக்கலாம். திட்டு திட்டாக இல்லாத மாதிரி நல்லா குழ குழன்னு அரைச்சிக்கணும். இதை வந்து நம்ம 2-3 நாளைக்கு புளிக்க வைக்க போகிறோம். அதனால் நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள்லாம் வந்து இந்த கரைசலில் அதிகமாக இருக்கும். அந்த நுண்ணுயிரிகள்லாம் வந்து சாப்பாடு வேணும் இல்லையா? அதனால் நாம் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த நுண்ணுயிரிலாம் வந்து உயிர் வாழும். நம்ம நாட்டு சர்க்கரை சேர்க்கலை அப்படின்னா இந்த கரைசல் வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்துடும். அதனால் நாட்டு சர்க்கரையை வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சிடுங்க. காற்றுலாம் போகக்கூடாது. 3 நாளைக்கு வந்து இந்த கரைசல் நல்லா புளிக்கணும். அப்போ தான் இது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு முறை இதை திறந்து நல்லா கலக்கி விடுங்க. இப்போ வந்து 3 நாளைக்கு அப்புறமா நான் வந்து செடிங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். இந்த கரைசலை செடிகளுக்கு எந்த விகிதத்தில் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு 20 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த கரைசலை ஒரு 50 ml தண்ணியில் கலந்து கொடுங்க. ரொம்ப நீர்க்க கொடுக்கணும். நல்லா டைல்யூட் பண்ணி கொடுக்கணும். இந்த கரைசலில் என்னென்ன சத்து இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். இதில் நைட்ரஜன் சத்தும் புரத சத்தும் நிறைய இருக்குது. நைட்ரஜன் சத்து இருக்கிறதுனால செடிகள்லாம் வந்து பச்சை பசேல்னு நல்லா செழுமையாக வளரும். புரத சத்து அப்படின்னா அமினோ ஆக்சிட். இந்த செடிங்களுக்கு வந்து அமினோ ஆக்சிட் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னா அந்த அமினோ ஆக்சிட் வந்து நிறைய இருந்தால் தான் பூக்கள் வந்து நிறைய பூக்கும். அந்த பூக்கள் எல்லாம் வந்து பிஞ்சாக மாறி காயாக மாறும். அதனால் இந்த அமினோ ஆக்சிடும் வந்து செடிகளுக்கு வந்து ரொம்ப முக்கியம். நான் இந்த கரைசலை சாமந்தி செடி மொட்டு வைக்கிற டைமில் நான் இந்த கரைசலை வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறமா அந்த செடியில் வந்து நிறைய வந்து பூக்கள் வந்து பூத்திருந்தது. இப்போ நீங்கள் தக்காளி பழம் பார்த்துருப்பீங்களா? அதோட சைஸ் வந்து எவ்வளோ பெருசாக இருந்தது பார்த்தீங்களா? நான் மாதத்துக்கு ஒரு முறை இந்த வேர்க்கடலை கரைசலை வந்து கொடுத்துருவேன். நாம் கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுக்கறத விட இந்த வேர்க்கடலை கரைசல் வந்து கொடுக்கும்போது செடிகளோட வளர்ச்சி ஃபாஸ்ட்டாக இருக்குது. பூக்கள் வந்து நிறைய பூக்குது. பிஞ்சுகளும் நிறைய எடுக்குது. காய்களோட சைஸும் வந்து நல்லா பெருசாகவே காய்க்குது. ஏன் அப்படின்னா இப்போது நம்ம புண்ணாக்கு வந்து யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற எண்ணெயை வந்து நம்ம எடுத்துட்டதுக்கு அப்புறம் தானே அந்த புண்ணாக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த வேர்க்கடலையை வந்து அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் அப்படியே இருக்கிறதுனால இந்த கரைசலை வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்கும்போது செடிகள் வந்து நல்லாவே வளர்த்து காய்களும் நல்லா கொடுக்குது. இப்போ நான் மேல் மாடிக்கு வந்திருக்கேன். மேல் மாடியில் இருக்கிற செடிங்களுக்கெல்லாம் நான் வந்து ஊற்ற விட போகிறேன். முருங்கை பிஞ்சிலாம் விட்டுருக்கு. அதே மாதிரி நிறையா அவரைக்காயும் பிஞ்சுங்கள்லாம் விட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம இந்த கரைசல்லாம் கொடுக்கும்போது காய்கள்லாம் வந்து நல்லா பெருசாக காய்க்கும். இந்த கரைசலை நாம் காலையில் டைமில் இல்லைன்னா சாயந்தரம் டைமில் கொடுங்க. அதுவும் இல்லாமல் மண் வந்து கொஞ்சம் காஞ்சி இருக்கணும். அப்போது கொடுத்தீங்கன்னா செடிகள் இந்த சத்தை முழுமையாக எடுத்துக்கும். இந்த கரைசல் செடியோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்குமே உதவுது. செடியோட வளர்ச்சிக்கு பூக்கள் வந்து அதிகமாக பூக்கிறதுக்கும் காய்கள் வந்து அதிகமாக காய்க்கிறதுக்கும் மண்ணோட வளத்தை அதிகரிக்கிறதுக்கும் மண்ணில் வந்து நுண்ணுயிரிலாம் இருக்கும்ல அதை வந்து நிறைய பெருக்கிறதுக்கும் இந்த கரைசல் வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும்.
இந்த கரைசலை மண்ணுக்கு ஊற்றிட்டு வரும்போது வேரோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். இந்த கரைசலை நீங்கள் ஃபில்டர் பண்ணி செடிகள் மேலேயும் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வரலாம். இலைகள் மேலே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது சீக்கிரமே அந்த இலை வழியாக அந்த சத்துக்கள் வந்து செடிங்க உறிஞ்சி எடுத்துக்க முடியும். அதனால் புண்ணாக்கு கரைசல் கொடுக்கறத விட இந்த வேர்க்கடலை கரைசல் வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை செடிகளுக்கு வந்து தயாரித்து கொடுங்க. நான் செடிகளுக்கு புண்ணாக்கு கரைசலுமே மாதத்துக்கு ஒரு முறை நான் கொடுத்துருவேன். இருந்தாலும் இந்த கரைசல் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.